வெல்கம் டு ஆல். நம்ம இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஸ்பெஷல் வந்துட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் போட போகிறோம். அதுக்கு வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் தான் எல்லாமே ஊறிட்டுருக்குது. வெட்டுறதுக்கு கட்டையும் தண்ணியிலே கழுவிப்போம். இது எல்லாத்தையும் இந்த வாஷ் பேஷனை தான் ஊற வச்சுருக்கேன் நான். தண்ணி இங்கே அவுட் ஆயிரும். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுறேன். இடையில வீடியோஸ் போட முடியல, பட் இருந்தாலும் அப்போக்கப்போ நடக்கிற வீடியோஸ் போட்டதுன்னா அவனை எங்கே வேலை அதிகமாக இருக்குது, வீடியோஸே போட முடியல. நீங்கள் ஆஸ்பத்திரி கட்டுக்கிறது எதுக்கு இல்லை யூஸ் ஆகுது, இதுக்கு தான் யூஸ் ஆகும் போது. அவ்வளோதான். தண்ணி அடைச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அடுத்து தண்ணி ரீஃபில் ஆயிரும். ரீஃபில் தண்ணி இங்கே வெளில வராது அதிகமாக. அதில் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊறுகாய் செய்யலாம். இது வந்து அரிசி வெந்துட்டுருக்குது மதிய சாப்பாடுக்கு. இன்றைக்கி சாட்டர்டேலாம் மதியானம் சீக்கிரமாக வந்துடுவேன். கத்தி வச்சு பண்ணால் எங்கேருந்து வரும், ஃபோன் வச்சு தான் பார்க்கணும். அப்புறமா சாம்பார் இருக்குது, காலைல வச்சது சாம்பார் வித் சாதம். இதுக்கடையில் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்து வீட்டில் நார்த்தங்காய் மரம் இருக்குது, அவங்கள்டேருந்து கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இங்கே ஃபாரினில் அவங்களாம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இது மாதிரி நம்மூர் சைடில் உள்ள மாதிரி ஏதாச்சும் மேக் பண்ணி சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறது போட செஞ்சுக்கலாம். இது நான் வந்து உப்பு கண்ட ஊறுகாய் தான் போட போகிறேன். ஏன்னா லாங் டைம் வரணும்ல,